இனிய உறவுகளுக்கு என் பாசமான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் போல் இருக்குது. நம்மோட அன்பை யார்கிட்ட காட்டுறோமோ அவங்கள்ட்ட தான் நம்ம கோபத்தையும் அதிகமாக காட்டுவோம். அன்பை காட்டுவதற்கு மட்டுமல்ல, கோபத்தை கொட்டுவதற்கும் பிரியமானவர்கள்தான் தேவைப்படுகிறார்கள். உண்மையிலே நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் யார்கிட்ட ரொம்ப நம்ம அன்பாக இருக்கோமோ அவங்கள்ட்ட தான் நம்ம சட்டுன்னு கோவப்படுவோம். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம் அன்பையும் நம் கோபத்தையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரே வடிகாலாக இருப்பவர்கள் நமக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே. சில சமயத்தில் நான் ஸ்கூலில் கூட நல்லா படிக்கிற பிள்ளை 98 மார்க் வாங்காமல் 90 வாங்கிருந்துச்சுன்னா, ஏம்மா இவ்வளோ குறைஞ்சி வாங்கியிருக்கிற அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுவேன். அப்போ அந்த பொண்ணு நினைக்கும், என்னடா டீச்சர் ஃபெயில் ஆனவங்கள்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க, ஆனால் நம்மளை இவ்வளோ திட்டுறாங்களே அப்படின்னு. அப்போ தான் நான் கூப்பிட்டு பேசுவேன், நீ எனக்கு பிடித்தமானவள், நீ மார்க் குறைஞ்சா நான் வேறு யார்கிட்ட கோவப்படுவேன்? உன்கிட்ட தானே அப்படின்னு சொல்லுவேன். அதே போல தான் வீட்டில் அப்பா சாதாரணமாக பெண் குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் ஆஃபீஸில் இருந்தோ வெளி இடங்களில் இருந்தோ வரும்பொழுது திடீரென்று அந்த பெண் குழந்தைகள் மேல் பயங்கரமாக கோவப்படுவார்கள். ஏன் என்றே தெரியாது. ஆனால் கடைசியாக கண்டுபிடித்தால் எங்கேயாவது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும், அதை கொண்டு இங்கே கொட்டுவாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுவாங்க, பாப்பா உன்னையே தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துறாருப்பா அப்படின்னு. அதனால் நம்ம அன்பானவங்க கோவப்பட்டால் யாரும் நம்ம கோச்சிக்க தேவையில்லை. சரிங்களா? ஓகே, பிறகு பார்ப்போம்.